சற்றொப்ப 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடன் காட்டுப்புலியில் என்னுடைய பங்களிப்பை நிறைவு செய்வதில் பேருவகை கொள்கின்றேன், பேரானந்தம் அடைகின்றேன். இந்த படத்தை நான் திரையுலகில் ஒரு சிலருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு சத்யராமூர்த்தி ரமேஷ் சார் அவர்கள் காரணம். அவர் ஒரு நாள் டின்வர்மா என்னிடம் அழைத்து சார், நல்ல மனிதர், நல்ல ஸ்டண்ட் டைரக்டர், நல்ல டைரக்டர் நினைக்கிறவன், அதான் நீங்களும் சொல்லும்போது என்ன சார் நான் கண்டிப்பாக சேர்ந்து தரேன்னு சார்கிட்ட பழகினேன். ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தில் பழகிற மாதிரி டின்வர்மா சார் என்னோட பழகி உடனே நான் ஜெயராம்கிட்ட சொல்லி, ஜெயராம் இந்த படத்தை எப்படி மாவீரனுக்கு எப்படி பணியாற்றினியோ அந்த மாதிரி இந்த படத்தை நீ பண்ணணும், இந்த படத்துக்கு நீ வசனம் பாடல்கள் எழுதி மிக உயரிய கலைப்படைப்பாக வசூல் சாதனை செய்யும் படமாக நீ பண்ணித்தரணும்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவருடைய பிஸியான இன்றைக்கி முட்டுக்காடு தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல ஷூட்டிங் ஆட் ஃபிலிமை விட்டுட்டு நேராக இங்கே வந்திருக்காங்க. அர்ஜுனை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞன், அதாவது எந்த நேரமும் சுறுசுறுப்பு. அர்ஜுனுடைய குடும்பத்தில் அவர் நினச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்பா சொல்லுவார், என் குடும்பத்துக்கு நீ தான் முத பிள்ளை, ரெண்டாவது தான் கிஷோர், மூணாவது தான் அர்ஜுனு, ஆகவே அர்ஜுனை நீ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னார். இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், ஸ்டார் ப்ரொடியூசர் நம்ம கலைப்புனி தானு அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், ரைட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லா வேலை செஞ்சிருக்கிற டின்வர்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். காட்டுப்புலி கலைப்புலி தான் பேர் வச்சது. இது இந்த காட்டுப்புலி அப்படிங்கிறத நீங்கள் இப்போது ட்ரெய்லரில் பார்த்துருக்குங்க. பார்த்த மாதிரி இது இப்போ ஜென்ரலாக ஒரு 2 hours படத்தை 350 அடி எடிட் பண்ணி நல்லா காட்டுற முடியும். ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் 350 அடியில் நம்ம என்ன ஒரு இம்பேக்ட் இருக்கோ அதை விட ஜாஸ்தி இம்பேக்ட் 2 hours பிக்சர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. டின்வர்மா அவர்கள் பற்றி சொல்லணுன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஸ்டண்ட் டைரக்டர். நார்த் இந்தியாவில் சன்னி டியோல், இந்த கதர், இந்த மாதிரி படங்கள், ஏகப்பட்ட படங்களுக்கு அவர் ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய நேம் அங்கே. ஸோ ஒரு தமிழ் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு. ஸோ கதை கேட்ட உடனே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆக்ஷன் இருக்குது, பட் த்ரில்லர். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். இது நான் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணலை. வேறு மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன், ஆக்ஷன் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஒவ்வொரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது ஆடியன்ஸுக்கு இருக்கும். அந்த மாதிரி இது வெரி குட் டெக்னீஷியன். ரொம்ப பிரமாதமாக ஒரு கேமராவை கையாளுறதோ இல்லை நான் சொல்கிற விதமோ, ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பிக்சர் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்தில் இன்னும் நிறைய பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ரஜினிஷன் சொல்லி அவர் மிஸ்டர் இந்தியாவாக இருந்தவர். அப்புறம் சயாலி பகத், பியாங்கா தேசாய், அப்புறம் நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில். ஃபைட் மாஸ்டர் அவரே பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ராஜேந்திரங்கிறவர் கேமரா. ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. அண்ட் தானு சார் பற்றி நான் சொல்லணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. எனக்கு முதல்ல ஆக்ஷன் கிங் அப்படிங்கிறது அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது இதுவரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ தான் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எப்போ யார் படம் எப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது 27 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 27 வருஷம்னு சொல்லும்போது தான் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு. இவர் பார்த்தா 25 வருஷம் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஏதோ நம்ம வயசு சொல்கிற ஒரு ஃபீலிங் வருது.
ஸோ அந்த படம் பண்ணும்போது உண்மையிலேயே we had a very nice இது முதல்ல இதை நான் சொல்லணும்னு இருந்து அவர் சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவிலேயே அந்த அளவுக்கு யாரும் வைக்காத ஒரு பெரிய கட் அவுட் வச்சு படத்துக்கு விளம்பரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்தார்களே இன்னைக்கு உதாரணமாக இருக்காரு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சோப்பு நம்ம இது பண்ணாலும் சோப்பு அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. சினிமாவுக்கு தான் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது காட்டின முதல் ப்ரொடியூசர் தான் அவர்கள். ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா இருந்தது. நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒருத்தரை நம்ம இங்கே ஆதரிக்கணும், அவர் நல்ல படங்களை பண்ணணும், அவர் நம்ம உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி நான் சொல்லிட்டுருக்கேன், நிச்சயமாக இந்த படம் மக்களுக்கு எந்த விதத்திலையும் ஏமாத்தாது. ஃபுல் ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர். இது நம்ம என்னதான் சொன்னாலும் பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு ஹிடன்டிக் ஏஜென்ட் பத்திரிகைக்காரங்கள் தான். ஸோ தயவுசெய்து டீனு வர்மா அவருடைய சார்பில் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், இந்த படத்துக்கு என்ன வேணுமோ உங்கள் ஹெல்ப் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஜெய். ஸ்டண்ட் டைரக்டர் கூட நடிக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம்? நான் ஏற்கனவே டைரக்ட் பண்ண ஆரம்பித்து 20 years ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இவர் ஒரு நல்ல டெக்னீஷியன். அவர் ஆரம்பத்திலேருந்து எனக்கு என்னென்னா சிலது நமக்கு தெரியாத கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். அந்த வகையில் சரி, சினிமாங்கிறது ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ சின்ன விஷயங்கள் நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பண்ணோம். சாங் இருக்கு. இதுல 4 பாடல்கள் இருக்கு. இந்த படத்துல மேடம் 4 சாங் இருக்கு. 4 பாட்டு. விஜய் வர்மான்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் பேர்.